எபிசோட் 466, 467 வந்து ரொம்ப சிம்பிளாவே பார்த்தலாம். அதில என்னன்னா, ஹொகோரமா வந்து நின்சோட வெற்றியாளர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அதனால இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மிஷின் மாதிரி குடுப்பாங்க. 2 பேருக்கும் ஒரு வில்லேஜ் வந்து குடுப்பாங்க. அந்த வில்லேஜ்ல வந்து டிவைன் ட்ரீ இருக்கும். அந்த வில்லேஜ்ல இருக்கிற ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டு வாங்கன்னு ஹொகோரமா இவங்க 2 பேருக்கும் வந்து அந்த மிஷன குடுப்பாங்க. இவங்க 2 பேரும் அந்த வில்லேஜுக்கு போவாங்க. இந்திரா வந்துட்டு போன 1 வாரத்திலே திருப்பி வந்துருவாங்க. ஆனா, ஆசுரா வந்துட்டு திருப்பி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆசுரா 1 வருஷம் கழிச்சு வில்லேஜுக்கு வருவான். வில்லேஜுக்கு வந்தோனே அவங்க வந்து மீட்டிங் மாதிரி வச்சுட்டுருப்பாங்க. அப்ப ஒகோரம் வந்துட்டு, "நான் நின்சோட வெற்றியாளர் யாருன்றத நான் இப்ப அனௌன்ஸ் பண்ண போறேன்னு" அவரு வந்து சொல்லுவாரு. இவங்க எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்ப ஒகோரம் வந்துட்டு, "ஓகே, எனக்கு அப்புறம் நின்சோட வெற்றியாளர் யாருன்னா ஆசுரான்னு" ஒகோரமா சொன்னோனே, இவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இந்திராவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவா. ஆசுரா வந்துட்டு கேட்பா, "எதுக்குப்பா என்ன தேர்ந்தெடுத்தீங்க? அண்ணன தான் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். நான் எப்பயுமே அண்ணனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு" அவன் சொல்லுவான். இந்திரா வந்துட்டு, "எதுக்குப்பா என்ன தேர்ந்தெடுக்காம இவன தேர்ந்தெடுத்தீங்கன்னு" அவனும் கேட்பான். இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஃபுட்டாமி பேசுவான். பேசுனோனே இந்திரா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. பேசாம இருக்க முடியுமா இல்லையான்னு அவன் வந்து ஷரிங்கன் மூலமா பேசிட்டு இருப்பான். உடனே ஃபுட்டாமி அமைதியாயிடுவான். அப்போ ஒகோரம் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "உங்க 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி மிஷன் தான் குடுத்தேன். ஆனா இந்திரா நீ வந்து உன்னோட பவர் யூஸ் பண்ணி அங்க இருந்த டிவைன் ட்ரீய ஃபுல்லா கட் பண்ணிட்ட. ஆனா ஆசுரா அந்த மாதிரி இல்ல. அந்த ஊர் மக்களுக்கு அவனால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அங்க இருந்த வாழ்விடத்த ஃபுல்லா மாத்தி அமைக்க ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால தான் அவங்கள தேடி வந்து பார்த்தீன்னா, இப்ப அவங்க ஊர் மக்களே நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டு, நம்ம கிட்ட இருக்கிற நின்சுவ அவங்க வந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் உனக்கும் அவனுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. வெறும் பவர் மட்டுமே வச்சுட்டு இந்த உலகத்த ஆள முடியாது. நமக்கு வந்து பவரும் வேணும், லவ்வும் வேணும். ஸோ 2மே இருந்தா மட்டும் தான் இந்த உலகத்த அமைதியா லீட் பண்ண முடியும்னு ஒகோரமா சொல்றாரு. அப்ப இந்திரா வந்து பார்த்தீன்னா, இல்லப்பா நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியலப்பா. நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்திரா கிளம்புவான். இந்திரா கிளம்புனோனே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்கருந்து கிளம்புவாங்க. எங்க போவாங்கன்னா, இவங்க வந்து வழக்கமா மீட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல. அப்ப வந்து மீட் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்திரா அவங்க பண்ணது தப்பு தான். கொடூரமா பண்ணது ரொம்ப தப்பு. ஸோ நாங்க எப்பயுமே உன் கூட தான் இருப்போம். நீ வந்து எத நினைச்சும் கவலைப்படாதன்னு இவங்க 2 பேரும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்திரா வந்துட்டு பரவால்ல நீங்களாவது என் கூட இருக்கீங்களே! நீங்க சொன்ன மாதிரி உங்களோட வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இந்திரா சொல்லுவா. அப்ப டக்குன்னு வந்து ஒரு சவுண்ட் மாதிரி கேட்கும். அப்படியே இந்த சைடு காமிப்பாங்க. ஆஜுரா வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆஜுராவ செலக்ட் பண்ணதுனால, அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த வில்லேஜ்லேருந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணு பேரு வந்து கண்ணா. அப்புறம் அங்க ஆஜுராவோட ஃப்ரெண்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒகுரமோட முடிவு கரெக்ட் தான். இந்திரா கிட்ட நெறைய ஆட்டிட்யூட் இருக்கும். ஆனா ஆஜுரா வந்து அப்படி இல்ல. எல்லார் கூடயும் ரொம்ப குளோஸாவே பழகுவான். அதனால தான் எல்லாரும் ஆஜுராவே வேணும்ன்ற மாதிரி விருப்பப்படுவாங்கன்னு அவன் சொல்லுவான். அதனால தானே நீயே ஆஜுராவ தேடி வந்த. ஆஜுராவ நீயும் லவ் பண்றன்னு தானேன்னு அவன் கேட்பானா, நானா? நான் எதுக்கு ஆஜுராவ லவ் பண்றேன்ற மாதிரி கையில வச்சிருப்பான். அத தூக்கி மூஞ்சிலே அடிச்சிருவான். நான்லாம் அப்படிலாம் பண்ணலேன்னு அவ கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுவா. ஆமா ஆஜுரா எங்க போனான்ற மாதிரி அவ வந்து ஆஜுராவ தேடி போயிட்டுருப்பா. இங்க ஹொகோரமாவும் ஆஜுராவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஆஜுரா வந்துட்டு, "எதுக்குப்பா என்ன தேர்ந்தெடுத்தீங்க? அண்ணன் தானே எல்லாத்துக்குமே சூட் ஆவான். நான் வந்து அண்ணன விட பவர்லயும் கம்மி, ஸ்கில்லயும் கம்மி, ஜீனியஸாவும் இல்ல. எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு?" அவன் வந்து கேட்பான். அப்ப ஹொகோரமா வந்துட்டு, "நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவன பார்க்கும்போது நான் என்னோட அம்மாவ பார்க்குற மாதிரியே இருக்கு. என்னோட அம்மா வந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்கன்னா, என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ நீ வந்து இந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். நான் வந்து என்னோட பவர் எல்லாத்தையும் வந்து உனக்கு தான் தரலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீ வந்து இந்த உலகத்த நீ தான் காப்பாத்தணும்." ஹொகோரமா இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பண்ணதெல்லாம் ஆஜுரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதனால தான் நான் உன்ன செலக்ட் பண்ணேன். உன் ஒருத்தனால மட்டும் தான் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு மூலமா எல்லாரையும் இணைக்க முடியும். லவ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத நீ கரெக்ட்டா யூஸ் பண்ற. என்னோட பவர் ஃபுல்லா நான் உனக்கே தரேன்னு ஹொகோரமா அவரோட பவர் எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஆஜராவ தேடி வந்துட்டே இருப்பா. வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா பர்பிள் கலர்ல ஒண்ணு எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த பர்பிள் கலர்லேருந்து ஒரு ஆரோ மாதிரி சொய்யின்னு மேல வரும். இவ பார்த்துட்டே இருப்பா. என்னடா வருதுன்ற மாதிரி. அங்க தூரத்துலேருந்து வந்தது கரெக்ட்டா இவங்க வில்லேஜ் இருந்துச்சுல்ல. வில்லேஜுக்குள்ள வந்து டம்முன்னு பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆனோனே இங்க இருந்த எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா பர்பிள் கலர்ல ஒரு ஆரோ மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கும். எல்லாரும் வந்து ரொம்ப ஷாக்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருந்துட்டு வேகமா ஓடி வருவான் ஆசுரா. என்னாச்சுன்ற மாதிரி முன்னாடி பார்ப்பான். யாரு வருவாங்கன்னா, சூசனா ஸ்கூல்ல இருந்து இந்திரா வருவா. இந்திராவ பார்த்த ஆஜரா வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவா. வேகமா முன்னாடி வந்துட்டு, "எதுக்கு அண்ணா இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன நினைச்சுட்டு இருக்கன்ற?" மாதிரி அவன் கேட்பான். அப்ப ஹொகோரமா வந்துட்டு, "நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. இதுக்கு வந்து நீ என்ன ரீசன் வச்சிருக்க? கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமான்னு?" ஹொகோரமா இந்திரா கிட்ட கேட்பான். அப்ப இந்திரா வந்துட்டு அவன் வந்து சொல்லுவான், "நான் வந்து என்னோட பவர் மூலமா அந்த வில்லேஜ்ல இருந்த ப்ராப்ளத்த நான் சால்வ் பண்ணேன். நீங்க வந்து என்ன செலக்ட் பண்ணாம எதுக்காக ஆஜுராவ செலக்ட் பண்ணேன்னு?" இந்திரா வந்து கேட்பான். "நீங்க எடுத்த முடிவு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லப்பா. ஆஜுரா அந்த ஊர் மக்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பான். கிணறு வந்து தோண்டிட்டு, அங்க இருந்த மக்களுக்கு கரெக்ட்டான ஒரு வாழ்விடத்த அமைச்சு குடுத்துட்டு தான் வந்திருப்பான்.
அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு வாழ்விடத்த அமைச்சு குடுத்துட்டு தான் அந்த டிவைன் ட்ரீய ஃபுல்லா கட் பண்ணுவான். இந்திரா ஹொகோரமோ சொன்ன பதில கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அப்ப இங்க ஹொகோரமோ வந்துட்டு வெறும் பவர் மட்டும் வச்சுட்டு இந்த உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது. பவரோட சேர்த்து லவ் வேணும். லவ் இருந்தா மட்டும் தான் இந்த உலகத்துல ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியான வாழ்க்கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதி இருக்கும்னு ஹொகோரமோ சொல்லுவாரு. அசுரா பாத்தியா அவனோட சேர்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே கூட இருக்காங்க. ஆனா நீ தனியா இருக்க. வெறும் பவர் மட்டுமே இந்த உலகத்துக்கு தேவைப்படாது. லவ் வேணும்னு அவரு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஆஜரா வந்துட்டு, "அண்ணா நிப்பாட்டுனா இதுக்கு மேல எதுவும் பண்ணாதன்ற" மாதிரி ஆஜரா பேசிட்டு இருப்பான். அப்ப இந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் கண்ண மூடுவான். கண்ண மூடிட்டு இந்த சைடு கண்ண தொறப்பான். கண்ண தொறந்தோனே அவனுக்கு வந்து மங்கைக்கும் ஷெரிங்கன் அவேக்கன் ஆயிடுக்கும். அப்போ ஹுகோரம் வந்துட்டு இத எப்ப அவேக்கன் பண்ணேன்ற மாதிரி அவரு பார்த்துட்டு இருப்பாரு. அது எப்போன்னா, அந்த 2 பேரும் கூட வந்தானுங்கல்ல, கூட வந்த 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரா கில் பண்ணியிருப்பான். கில் பண்ணோனே, "எதுக்காக இந்திரா இப்படி பண்ணேன்னு?" கேட்பானா. "எனக்கு வந்து நெறையா பவர் வேணும். ஸோ காய்ஸ் என்ன வந்து மன்னிச்சிருங்கன்ற" மாதிரி லைட்னிங் மூலமா 2 பேரையும் கில் பண்ணியிருப்பான். ஒகோரோமா வந்துட்டு, "இந்திரா நீ பண்றது ரொம்ப தப்பு. இப்படிலாம் இருக்காத. வெறும் பவர் மட்டுமே வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு" அவரு சொல்லுவாரு. அப்ப இந்திரா வந்துட்டு, "எனக்கு வந்து பவர் மட்டுமே போதும். நான் இந்த உலகத்த ரூல் பண்றதுக்கு எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழ நான் கொண்டு வர வச்சுருவேன். ஸோ பவர் மட்டும் தான் எனக்கு வேணும்னு" அவன் வந்து லைட்னிங் ஸ்டைல் மூலமா அட்டாக் பண்ணுவான். அப்ப ஆசுரா வந்துட்டு அவனோட ரஷிங்கன் மூலமா அட்டாக் பண்ணுவான். ஆசுரா கவுண்டர் பண்ணத பார்த்துட்டு இந்திரா வந்து அவன பாராட்டிட்டு இருப்பான். பாராட்டிட்டு இருக்கும்போது, இங்க ஆசுரா வந்துட்டு அவனோட ரஷிங்கன் எடுப்பான். ஒரு ரஷிங்கன்குள்ளேயும் மல்டிபிள் ரஷிங்கன் இருக்கும். அந்த ரஷிங்கன் மூலமா அட்டாக் பண்றத பார்த்துட்டு இருப்பான். ஆசுரா அவனோட மல்டிபிள் ரஷிங்கன தூக்கிட்டு இந்திரா மேல வீசுவான். வீசும்போது முன்னாடி இருந்த இந்திரா அவனோட அமட்டரசு மூலமா அந்த இத வந்து ஃபுல்லா பர்ன் பண்ணுவான். பர்ன் பண்ணும்போது முன்னாடி இருந்த அந்த ரஷிங்கன் மட்டும் பிளாஸ்ட் ஆகும். அதுக்குள்ள இருந்த ரஷிங்கன் எல்லாமே இங்க இந்திராவ அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கும். கரெக்ட்டா இந்திரா வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மேல பட்டோனே இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஹேப்பியா இருப்பாங்க. ஓகே ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆசுராவோட மல்டிபிள் ரஷிங்கன் அவன் மேல பட்டுரும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹேப்பியா இருப்பாங்க. அந்த ஸ்மோக்லேருந்து 2டே 2 கண்ணு மாதிரி தெரியும். என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்மோக்குக்குள்ள கண்ணு மாதிரி தெரியும். என்னன்னு பார்த்தா சூசனஸோட அந்த பாடி பார்ட் மட்டும் இருக்கும். இந்திரா வந்துட்டு, "ஓகே இதுக்கப்புறம் வந்து என்னோட முழு பவர நீங்க பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நீங்க ரெடியா இருங்கன்னு" இந்திரா சொல்லுவான். இந்திரா சொல்லிட்டு அவனோட சூசனஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பவர் அப் பண்ணிட்டே இருப்பான். என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஒரு ஃபுல் சைஸ் சூசனஸோட முன்னாடி நிப்பான். இவங்க எல்லாருமே அந்த சூசனஸ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஆஜராவே அந்த சூசனஸ பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடும். அப்ப இந்திரா வந்துட்டு, "நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பவர் மட்டுமே போதும். பவர் வச்சுட்டு இந்த உலகத்த என்னால ஆள முடியும்னு" முன்னாடி இருந்தவங்கள வந்து அப்படியே மிதிப்பான். மிதிக்கும்போது அவங்க 2 பேரும் அங்கருந்து எஸ்கேப் ஆயிட்டு பின்னாடி போவாங்க. ஆசுரா வந்துட்டு கத்துவான், "இந்திரா இத வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணுன்ற" மாதிரி அவன் கத்திட்டு இருப்பான். ஆனா இந்திரா வந்து கேட்காம அவன அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஆசுரா அவனோட ரஷிங்கன் மூலமா அட்டாக் பண்ணுவான். ஆசுரா அவனோட ரஷிங்கன் மூலமா அட்டாக் பண்ணுவான். அப்ப சூசனஸ்லேருந்து ஒரு ஸ்வாடு மாதிரி வந்துட்டு அது ரஷிங்கன ஃபுல்லா கட் பண்ணும். "நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, வெறும் பவர் மட்டும் போதும். பவர வச்சுட்டு என்னால சாதிக்க முடியும்னு" இந்திரா அவனோட சூசனஸ் மூலமா கீழ நின்னுட்டு இருந்த ஆசுரா மேல ஒரு குத்து விடுவான். இங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஆசுராக்கு ஏதாவது ஆயிடுச்சான்ற மாதிரி ரொம்ப ஷாக்ல இருப்பாங்க. ஆனா ஆசுராக்கு எதுவுமே ஆகாது. ஆசுரா வந்து ஸ்டெடியா தான் நின்னுட்டு இருப்பான். நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா, பின்னாடி இருந்த மக்கள் எல்லாருமே இந்திராவ ஃபுல்லா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒகோரம் வந்துட்டு, "ஓகே காய்ஸ் நம்ம வந்து ஆசுராக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் சேர்ந்துட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு" சொன்னோனே, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபயர் ஸ்டைல், வாட்டர் ஸ்டைல், விண்ட் ஸ்டைல் மூலமா சூசனஸ் மேல அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப இந்திரா வந்துட்டு, "நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்ன டிஃபீட் பண்ண முடியாதுன்னு" அவனோட சூசனஸ் மூலமா ஒரே வெட்டு தான். விட்டு விட்டோனே அந்த இடத்துல பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். அப்ப இந்திரா வந்துட்டு, "நான் தான் சொன்னேன்ல, வெறும் பவர் மட்டுமே போதும். என்னால பவர வச்சுட்டு இந்த உலகத்த ஆள முடியும். ஸோ உங்களோட கதை முடிஞ்சிருச்சுன்ற" மாதிரி அந்த சூசனஸ்ல ஸ்வாட் இருக்குல்ல, அப்படியே வந்து முன்னாடி ஆசுரா இருந்தான்ல, ஆசுரா மேல ஒரே வெட்டு தான். பின்னாடி இந்த குளமே ஃபுல்லா உடைஞ்சிரும். இந்திரா வந்து கீழ பார்ப்பான். என்னன்னு பார்த்தா, இங்க கீழ ஆசுராவ காமிப்பாங்க. ஆசுரா அவனோட கையில சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்தோட பவர வச்சிருப்பான். இத பார்த்த இந்திரா, "அப்பா உங்களோட பவர் எல்லாத்தையும் நீங்க ஆசுராக்கே குடுத்துட்டீங்களான்னு" இந்திரா வந்து கொஞ்சம் ஷாக்ல இருப்பான். அப்ப வந்துட்டு அகைன் இன்னொரு அடி அடிப்பான். அடிக்கும்போது இங்க ஒகோரம் வந்துட்டு, "ஓகே காய்ஸ் நம்ம எல்லாருமே ஆசுராக்கு பவர் குடுக்கணும். ஓகே எல்லாரும் வந்து கைய குடுங்கன்ற" மாதிரி இவங்க எல்லாரும் சர்க்கிள்ல நின்னுட்டு, இவங்களோட சக்ரா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி வர வைப்பாங்க. அந்த சக்ரா எல்லாமே முன்னாடி நின்னுட்டு இருந்த ஆசுரா மேல படும். ஆசுரா மேல பட்டோனே இவங்க எல்லாரும் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒகோரம் வந்து இங்க ஆசுராவ பார்ப்பாங்க. எங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களோட சக்ரா மூலமா இன்னொருத்தவங்கள டச் பண்ணும்போது, அவங்க இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப வந்து எங்களோட சக்ரா எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றோம். நீ வந்து எப்படியாவது இந்திராவ டிஃபீட் பண்ணுன்ற மாதிரி, அவங்க எல்லாரும் அவங்களோட சக்ராவ கரெக்ட்டா ஆசுராவுக்கு குடுப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட சக்ரா எனர்ஜிய ஆசுராவுக்கு குடுப்பாங்க. ஆசுரா வந்துட்டு அவனோட ஸ்வாட் இருந்துச்சுல்ல, சூசனஸோட அந்த ஸ்வாடு, அத வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருப்பாங்க. இந்திராவே இத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். சடனா எப்புட்றா இவனுக்கு இவ்வளோ பவர் இருந்துச்சுன்னு அவன் ஷாக்ல இருப்பான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, ஆசுரா வந்துட்டு சம்மனிங் பண்ண மாதிரி இருக்கும். என்னன்னா, ஹஜிராமா வந்து 1000 ஹேண்ட்ஸ் வச்சு சம்மனிங் பண்ணியிருப்பான்ல ஒரு ஸ்டைல், அதே மாதிரி ஆசுராவும் சம்மனிங் பண்ணியிருப்பான். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. இந்திரா வந்துட்டு ஆசுரான்னு கத்துவான். இங்க இருந்து ஆசுரா வந்துட்டு எல்டர் பிரதர்ன்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். 1000 ஹேண்ட் வுட்
கிறிஸ்டைல் அந்த ஸ்டாச்சு மூலமா அடிச்சோனே, இந்திரா வந்துட்டு மெதுவா எந்திரிப்பா. எந்திரிச்சோனே அண்ணா என்னாச்சுன்ற மாதிரி பார்ப்பான்னா, அப்ப இந்திரா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. "ஆசுரா நீ வந்து என்ன டிஃபீட் பண்ணிட்டன்னு மட்டும் நெனைக்காத. இந்த பகை வந்து பார்த்தீன்னா இப்போதைக்கு முடியாது. கன்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கும்னு" இந்திரா சொல்லிட்டு அப்படியே காணாம போயிடுவா. இங்க அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே நாளாக நாளாக காமிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டோன் டேப்லெட்ட வந்து காமிப்பாங்க. யாரு வருவாங்கன்னா, பிளாக் ஜிட்ஸ் வருவா. பிளாக் ஜிட்ஸ் வந்துட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்டோன் டேப்லெட்ட மாத்தி அமைச்சுக்கிருவான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒகோரமாக்கு ரொம்ப முடியாம போயிடும். அப்ப ஆஜ்ரா அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப ஒகோரம் வந்துட்டு, "ஆசுரா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ற" மாதிரி சொல்லிட்டு, இந்திரா வந்து என்ன பார்க்க வந்தா. ஸோ அவ என்ன பேசினான்றத நான் உன்கிட்ட சொல்றேன்னு அவர் வந்து சொல்லுவாரு. "இல்லப்பா இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். அமைதியா இருங்கன்னு" ஆசுரா சொல்லுவானா. "இல்ல கண்டிப்பா நான் இத உன்கிட்ட சொல்லி தான் ஆகணும்னு" ஆசுரா கிட்ட அவரு வந்து சொல்லுவாரு. என்னன்னா, இந்திரா வந்துட்டு ஹொகோரமா பார்க்கறதுக்காக வந்திருப்பா. "வா இந்திரா நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னு" அவரும் கேட்பாரா. நான் என்ன சொல்லேன்னு உங்களுக்கே தெரியும். எதுக்காக என்ன செலக்ட் பண்ணாம அவன செலக்ட் பண்ணீங்க? என்கிட்ட தான் நெறைய பவர் இருக்கு. என்கிட்ட நெறைய ஸ்கில்ஸ் இருக்கு. நான் தான் ஜீனியஸா இருக்கேன். என்ன செலக்ட் பண்ணாம எதுக்காக ஆஜராவ செலக்ட் பண்ணேன்னு அவன் கேட்பான். அப்ப உகரம் வந்துட்டு அதுக்காக நீ என்ன கில் பண்ண போறியான்னு கேட்பாராம். இல்லப்பா நான் எதுக்காக உங்கள கில் பண்ணணும்? நீங்க வந்து உங்களோட முடிவ நீங்க எடுத்தீங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் எதுக்காக உங்கள கில் பண்ணணும்? இந்த பகை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நிக்காது. கன்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கும். என்னோட ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பலாம் மறுபிறவி எடுக்குதோ, அப்பலாம் நான் மறுபடியும் வந்துட்டே தான் இருப்பேன். ஆசுராவோட பேட்டில் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு இந்திரா சொல்லிட்டு போயிருப்பான். அப்ப ஒகோரமா இவரோட கைய பிடிச்சுக்கிட்டு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்தான்னா, நானும் மறுபடியும் வருவேன்ப்பா. என்னோட ஆன்மாவும் மறுபிறவி எடுத்துட்டு வரும். எங்களோட இந்த சண்டை வந்து கன்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கும். நான் இந்திராவ எத்தன வருஷம் ஆனாலும் நான் அவன ஸ்டாப் பண்ணிட்டே தான்ப்பா இருப்பேன். என்னோட ஆன்மாவுக்கும் அதே மாதிரி பவர் இருக்குன்னு அவனும் சொல்லுவான். இங்க இந்திரா வந்துட்டு ஷேடோ பவர் மூலமா இருப்பான். இங்க ஆசுரா வந்துட்டு லைட் பவர் மூலமா நெறைய ஆளுங்க வந்து கூட வச்சிருப்பான். இந்த பகை வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நடந்துட்டே தான் இருந்துச்சு. ஒருத்தவங்க இறக்க, இன்னொருத்தவங்க வர. இன்னொருத்தவங்க இறந்து போக, இன்னொருத்தவங்க வர. இந்த மாதிரி வார் கன்டினியூஸா நடந்துட்டு தான் இருந்துச்சு. மாதரா, அஜிராமா இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நருட்டோ, சாஸ்கே கிட்ட வந்து நிக்குது. இந்த வார் வந்து எப்ப முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு உங்களோட சக்ரா எனர்ஜி எல்லாத்தையுமே நீங்க நருட்டோக்கு குடுங்க. நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மாத்த முடியும்னு நான் நெனைக்கிறேன்னு ஹொகோரமா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருப்பாங்க. அதோட எபிசோட் முடியுது. கைஸ் நருட்டோ சீரிஸ் 80% வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற அந்த 20% வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி சுக்கியாமில மாட்டிட்டு இருக்கவங்க எப்படி வந்து சர்வை பண்ணாங்கன்றத ஃபுல்லா ட்ரீமா தான் இருக்கும். ஸோ அந்த எபிசோட் வேணும்னா சொல்லுங்க அப்லோட் பண்றேன். இல்லன்னா வேற ஒரு சீரிஸ் வந்து போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு.